வணக்கம். SSC GD 2025 கேட்ட கேள்வி. CLAP என்பது 6452 மற்றும் PALM என்பது 5428 எனில் M என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம இதை ஈஸியா பண்றதுக்காக இது உள்ள எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க வரிசையா. இப்ப நமக்கு இங்க ஒரு 4 லெட்டர் இருக்கு, அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் இருக்கு. இங்க உள்ள ஒவ்வொரு லெட்டருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. ஆனா நமக்கு எல்லாமே மாறி மாறி இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 4 லெட்டர் இருக்குது, இங்க நமக்கு 4 நம்பர் இருக்குது. இந்த 4 லெட்டருக்குள்ள வேல்யூ தான் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு மாறி மாறி இருக்கும். அப்ப நமக்கு எம்மோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம இந்த எம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, கொடுத்துக்கிற இந்த 2 இதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு காமனாகான்னு பாக்கணும். இங்க நமக்கு சி இருக்குது, இங்க ஏதாவது சி இருக்குதா? சி இல்ல. அது எல் இருக்கு, இங்கேயும் எல் இருக்கு. அடுத்து ஏ இருக்கு, இங்கேயும் நமக்கு ஏ இருக்குது. அடுத்து பி இருக்கு, இங்கேயும் நமக்கு பி இருக்குது. அப்ப நமக்கு இங்க ஒரு 3 இது இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 3 இருக்குது. இது எல்லாமே சேமா இருக்குது காமனா. அப்ப நமக்கு இங்க ரெண்டுலயுமே வந்து 3 லெட்டர் சேமா இருந்துச்சுன்னா, அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 நம்பர் சேமா இருக்கும்ல. இங்க 6 இருக்கு, இங்க 6 இல்ல. இங்க 4 இருக்கு, இங்க நமக்கு 4 இருக்கு. இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த 4 5 2 5 4 2 எல்லாம் என்ன இருக்கு? சேமா இருக்குது. அப்ப நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா இங்க சி மட்டும் இருக்குது. அப்ப இந்த சியோட வேல்யூ தான் நமக்கு இந்த மிச்சம் உள்ள இந்த 6. அப்ப அதே மாதிரி இங்க நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா எம் மட்டும் தான் இருக்குது. அப்ப நமக்கு எம்மோட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்க மிச்சம் உள்ள இந்த 8 தான் நமக்கு என்னது? மிச்சம் உள்ள இந்த எம்மோட வேல்யூவா இருக்கும். நமக்கு எம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு எம்மோட வேல்யூ என்னது? 8. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதுல சியோட மதிப்பு என்னது? நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மாணவர் தேர்வில் 75% மதிப்பெண்கள் பெற்றார். அவர் 60% மதிப்பெண்கள் பெற்ற மாணவரை விட 30 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார் எனில் அந்த தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு மாணவர் இருக்காரு, அவர் வந்து டெஸ்ட்ல எடுத்த மார்க் வந்து எவ்வளவா? 75% வந்து எடுத்திருக்காரு டெஸ்ட்ல. இன்னொரு மாணவர் வந்து அதே டெஸ்ட்ல 60% மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்காராம். அப்ப நமக்கு இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் வந்து 15%. இந்த 75% எடுத்த மாணவர் வந்து இந்த மாணவரை விட 30 மார்க்ல அதிகமா எடுத்திருக்காராம். அப்ப நமக்கு 15%னா நமக்கு எவ்வளவு வருதா? 30 மார்க் அதிகமா வருது. நமக்கு இப்ப கேட்டிருக்கிறது வந்து அதிகபட்ச மதிப்பெண்கள். அந்த தேர்வோட அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு இருக்கும்? 100% இருக்குமா? இப்ப நமக்கு 30 மார்க் அப்படிங்கிறது 15%. தேவையானது 100. அப்ப என்ன பண்ணலாம்? இன்ட்டு 100 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ 1 15 15, 2 15 30. அப்ப நமக்கு 2 இன்ட்டு 100 இருக்கிறது. 2 இன்ட்டு 100 நமக்கு 200 கிடைக்கும். அப்ப நமக்கு இந்த தேர்வோட அதிகபட்ச மார்க் எவ்வளவு இருக்கும்? 200 மார்க் இருக்கும். இது நமக்கு ஆப்ஷன் சி இருக்கு. 28 மற்றும் 112 மூன்றாவது விகிதாச்சாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மூன்றாவது விகிதாச்சாரம்னா நமக்கு இங்கிலீஷ்ல தேர்ட் ப்ரொபோர்ஷனல்னு அர்த்தம். இப்ப நமக்கு மூன்றாவது விகிதாச்சாரத்தோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா P²/A. இப்ப நமக்கு ஏ பாத்தீங்கன்னா உள்ளதான் ஏ. அப்ப நமக்கு 28 தான் ஏவா? இப்ப ஏனா 28. அடுத்து பி நமக்கு 2வது உள்ளது, அது நமக்கு 112 இருக்கு. 112. இப்ப நம்ம இதுல இதை அப்ளை பண்ணலாம் பாருங்க. என்ன இருக்கு? B² இருக்கு. அப்ப என்ன போட்டுக்கலாம்? 112 ஸ்கொயர்னா 112 இன்ட்டு 112 போட்டுக்கலாமா? 112 பெருக்கல் 112 ஸ்கொயர்னா என்ன பண்ணும்? 2 எழுதிக்கணும். அடுத்து பை ஏ இருக்கு. ஏ என்னது? 28. 28. இப்ப நம்ம மேலையும் கீழையும் 2 கட் பண்ணலாமா? 2 பண்ணும்போது 1 2 4 2 8. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 11ல பாத்தீங்கன்னா 5 முறை இருக்கும். 10 அப்புறம் மிச்சம் 1னா 12னா 6 முறை இருக்கும். 56 வருது. நம்ம திரும்பி என்ன பண்ணலாம்? 2 கட் பண்ணலாமா? 7 2 14. திரும்ப நம்ம 2 கட் பண்ணும்போது நமக்கு 56 வருது. இப்ப நம்ம 7 வச்சு இந்த 2 கட் பண்ணலாம் பாருங்க. 4 7 7 8 7 56. அப்ப நம்ம மிச்சம் பாத்தீங்கன்னா 56 பெருக்கல் 8ன்னு கிடைக்குது. இப்ப நம்ம 56 8ஆல பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 448 கிடைக்குது. அப்ப நம்ம ஆன்சர் பாத்தீங்கன்னா 448. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்னது? கீழே கமெண்ட் பண்ணுங்க. சுருக்குக 60 / 5 பெருக்கல் 56 / 4 கூட்டல் 14 / 3 பெருக்கல் 9 - 6 இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நமக்கு இந்த மாதிரி ஒரே கணக்குல கூட்டல் கழித்தல் பெருக்கெல்லாம் வந்துச்சுன்னா நான் 12 பாத்தீங்கன்னா போர்ட் மாஸ் மெத்தடு. இதுல பிங்கிறது பிராக்கெட், ஓங்கிறது ஆர்டர் ஆஃப், டினா டிவிஷனு, எம்னா மல்டிபிகேஷனு, ஏனா அடிஷனு, எஸ்னா சப்ராக்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா பிராக்கெட். நம்ம இதுல பிராக்கெட் இருக்கா? நமக்கு பிராக்கெட் இருக்கு. 60 / 5 இருக்கு. இங்க நமக்கு பிராக்கெட் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 9 - 6 இருக்கு. நம்ம 9ல இருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் ஒரு 3 வருமா? 3 போட்டுக்கலாம். இங்க நமக்கு 60 / 5 இருக்கு. 2 கட் பண்ணலாமா? 4 5 5 12 5 60 வரும். அப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 12 வருது. இங்கேயும் பாத்தீங்கன்னா 56 / 4 இருக்கு. 1 4 4. 5ல பாத்தீங்கன்னா நமக்கு 1 முறை 4 வரும், மிச்சம் 1. 14 பாத்தீங்கன்னா நமக்கு 4 முறை வரும். அப்ப நமக்கு 14 வருது. இந்த இடத்துல 14. இந்த இடத்துல எழுதலாம் பாருங்க. 12 பெருக்கல் அடுத்து பிராக்கெட் இருக்கு. 14 கூட்டல் 14/3 பெருக்கல் 3. இப்ப நமக்கு இந்த 3 பாத்தீங்கன்னா பெருக்கல் இருக்கு. இந்த 3 பாத்தீங்கன்னா வகுத்தல் இருக்கு. 2 கட் பண்ணலாமா? 1 3 3 1 3 3. அப்ப நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா 12 பெருக்கல் பிராக்கெட்டுக்குள்ள 14 + 14 இருக்கு. 14 + 14 நமக்கு 28 வருமா? 28. இப்ப நம்ம இந்த 12 கூட 28 பெருக்க வேண்டியதான். பெருக்கலாமா? நமக்கு 2 பெருக்கும்போது பாத்தீங்கன்னா 336 வருது. அப்ப நமக்கு ஆன்சர் 336. இதான் நமக்கு தேவையான ஆன்சர்.
இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருதுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ZIYJ என்பது 38 மற்றும் PXPO என்பது 51 எனில் VTUC என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எடுத்து வரிசையா எழுதிக்கலாம். ஏல இருந்து M வர, அடுத்து Nல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் பக்கமா எழுதிக்கணும், இடது பக்கமா. அப்ப நமக்கு மேல ஒரு 13 நம்பர் வரும், கீழே ஒரு 13 நம்பர் வரும். நம்ம எதனால இந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா நமக்கு இது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கும். ஏங்கிறது இசட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கும், இசட்டுங்கிறது ஏக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அதே மாதிரி பி பாத்தீங்கன்னா நமக்கு ஒய்க்கு ஆப்போசிட்ல இருக்கும், ஒய் பாத்தீங்கன்னா நமக்கு பிக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அதே மாதிரி சிங்கிறது எக்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கும், எக்ஸ் பாத்தீங்கன்னா சிக்கு ஆப்போசிட்ல இருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வரிசையா இருக்குது எல்லாமே. இப்ப நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ZIYJ இருக்கா, ZIYJ. இப்ப நமக்கு முதல்ல Z இருக்கு, Z நமக்கு இந்த இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நமக்கு A வருது, A போட்டுக்கலாம். இப்ப நமக்கு A நம்பர் பாத்தீங்கன்னா 1 வருதா, அப்ப என்ன போடலாம், நம்ம ஏக்கு பதிலா 1 போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு I இருக்குது, I நமக்கு இதா இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நமக்கு R வருது, R போட்டுக்கலாம். நமக்கு R நம்பர் பாத்தீங்கன்னா 18 வருது, என்ன போட்டுக்கலாம், இதுக்கு பதிலா 18 போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு Y வருது, Y நமக்கு இந்த இருக்குது. இதோட ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நமக்கு B வருது, B போட்டுக்கலாம். நமக்கு B நம்பர் பாத்தீங்கன்னா 2 வருது, அப்ப நம்ம 2 போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு J வருது, J எங்க இருக்கு, J நமக்கு இந்த இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா Q வருது, Q போட்டுக்கலாம். Q நம்பர் என்னது 17, 17 போட்டுக்கலாம். இப்ப நம்ம எல்லாத்தையுமே கூட்ட வேண்டியதான். கூட்டலாமா? 8 கூட 2 கூட்டினா 10 வரும், 10 கூட 7 கூட்டினா 17, அது கூட 1 கூட்டினா 18, 18க்கு 8 போட்டுக்கலாம். அப்புறம் மேல 1, 1 2 3, அப்புறம் ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 வருது, 38. நம்ம 38 கரெக்டா இருக்கு. அப்ப நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த லெட்டரோட ஆப்போசிட் எழுதி அதோட நம்பர்ஸ் எழுதிருக்காங்க. அதெல்லாம் கூட்ட நமக்கு ஆன்சர் வரப்போகுது. இப்ப நம்ம இதே மாதிரி இந்த VTUCக்கு பண்ணலாமா? இப்ப நமக்கு முதல்ல V இருக்குது, V நமக்கு இந்த இருக்கு. Vக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா E இருக்குது, அதோட நம்பர் பாத்தீங்கன்னா 5, நம்ம 5 போட்டுக்கலாம். அடுத்து T, நமக்கு D பாத்தீங்கன்னா இந்த இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்ல G இருக்கு, அது நம்பர் பாத்தீங்கன்னா 7, 7 போட்டுக்கலாம். அடுத்து U, U நமக்கு இங்க இருக்கு, அது ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா F இருக்கு, அது நம்பர் வந்து 6, 6 போட்டுக்கலாம். அடுத்து C, T நமக்கு இங்க இருக்கு, ஆப்போசிட்ல X, அது நம்பர் பாத்தீங்கன்னா 24, 24. இப்ப எல்லாத்தையும் கூட்டலாமா? 6 கூட 4 கூட்டினா 10 வரும், 10 கூட 5 கூட்டினா 15, அது கூட 7 கூட்டினோம்னா 22 வருமா? 22க்கு 2 போட்டுக்கலாம். அப்புறம் மேல 2, 2 2 4, அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 42 வருது. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி OTCக்கு என்ன வருது கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 118, 113, 108, 98, 93. அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இங்க முதல் நம்பரா 118 இருக்கு, அடுத்த நம்பரா 113 இருக்கு. இப்ப நம்ம இந்த 118ல இருந்து 5 கழிக்கும் போது நமக்கு 113 கிடைக்கும். அடுத்து இங்க 113, 108. இப்ப நம்ம இந்த 113ல இருந்து 5 கழிக்கும் போது நமக்கு 108 கிடைக்கும். அடுத்து இங்க 98 இருக்கு, நம்ம 108ல இருந்து 10 கழிக்கும் போது நமக்கு 98 கிடைக்கும். அடுத்து இங்க 98, இங்க 93. நம்ம இந்த 98ல இருந்து 5 கழிக்கும் போதுதான் நமக்கு 93 கிடைக்கும். அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? மொதல் 5 வச்சு கழிச்சிருக்காங்க, அடுத்து 5 வச்சு கழிச்சிருக்காங்க, அடுத்து 10 வச்சு கழிச்சிருக்காங்க, அடுத்து 5 வச்சு கழிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? ஒன்னு 5 வச்சு கழிச்சிருப்பாங்க, இல்லாட்டி 10 வச்சு கழிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம இந்த ரெண்டே பண்ண போறோம் பாருங்க. இங்க நமக்கு 93 இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம 93ல இருந்து 5 கழிக்கும் போது நமக்கு என்ன வரும்? 88 கிடைக்கும். இப்ப நம்ம இதை கழிச்ச மாதிரி இதை வச்சு கழிச்சு பார்க்கலாம். 93 நம்ம 10 வச்சு கழிக்கலாம். 93 10 வச்சு கழிக்கும் போது நமக்கு 83 வரும். இப்ப நமக்கு 2 ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டுல எது கரெக்ட்னு பார்க்கலாமா? மொத்தம் நமக்கு இங்க 88 இருக்கு, நமக்கு 88 இருக்குதா? 88 இருக்குது. அடுத்து நமக்கு 83 இருக்கு, இங்க 83 இருக்குதா? நமக்கு இங்க 83 இல்ல. அப்ப நமக்கு இந்த 88 தான் கரெக்டா வந்திருக்கு. அப்ப நமக்கு இங்க 5 வச்சா கிடைச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த 88 இங்க கிடைச்சிருக்கா? இதே மாதிரி இந்த 88க்கு அடுத்து என்ன வரும்? -5, -5, -10, -5, -5 அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? -10ஆல கழிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். 88 10 வச்சு கழிக்கும் போது என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. Can I go என்பது PRNTGS மற்றும் He can swim என்பது LIEDPR எனில் can என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம ஈஸியா பண்றதுக்காக கொடுத்துக்கிறத எடுத்து அப்படியே எழுதிக்கலாம், சரியா? இப்ப நமக்கு இங்க ஒரு 3 வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைக்குரியது பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு 3 இருக்குது. இங்க உள்ள லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அர்த்தம் தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு எல்லாமே மாறி மாறி இருக்குது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 இது கொடுத்திருக்காங்க. இதோட மீனிங் தான் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஆனா எல்லாமே மாறி மாறி கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா முதல்ல கொடுத்திருக்கிற இந்த ரெண்டுலயும் ஏதாவது ஒண்ணு காமனா இருக்கான்னு பாக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க நமக்கு முதல்ல கேன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா கேன் இருக்குது. அடுத்து ஐ இங்க இருக்குது, ஆனா இங்க ஐ இல்ல. கோ இருக்குது, இங்கேயும் கோ இல்ல. இங்க ஹீ இருக்குது, இங்கேயும் ஹீ இல்ல. இங்க ஸ்விம் இருக்கு, இங்கேயும் ஸ்விம் இல்ல. அப்ப இங்க பாத்தீங்கன்னா கேன் இருக்கு, இங்கேயும் கேன் இருக்கு. இதான் நமக்கு காமனா இருக்குது. அப்ப இதோட மீனிங் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டுமே காமனா இருக்குது. அப்ப இதோட வார்த்தை இங்க ஏதாவது 2 காமனா இருக்கும்ல, அது என்ன பாக்கலாமா? இங்க பாத்தீங்கன்னா PR இருக்குது, இங்கேயும் PR இருக்குது, சரியா? இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுலயுமே காமனா இருக்குது. அடுத்து NT இருக்குது, இங்க நமக்கு NT இல்ல. GS இருக்கு, இங்கேயும் GS இல்ல. இங்க IL இருக்கு, இங்க IL இல்ல. ED இருக்கு, இங்க ED இல்ல. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா PR தான் இங்க ரெண்டுலயுமே இருக்குது. இங்க நமக்கு ரெண்டுலயுமே கேன் இருக்குது. அப்ப நமக்கு என்ன அர்த்தம்னா கேன் தான் நமக்கு PRன்னு அர்த்தம். நமக்கு கேள்வியில பாத்தீங்கன்னா கேன் தான் கேட்டிருக்காங்க. கேன் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. கேன் என்பது என்ன? PR. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதுல கோல்டு என்பது என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. PFA,
CGA, DHA, EIA, அடுத்ததா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம், ஏல இருந்து இசட் வர. இப்ப நமக்கு கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் பாருங்களேன், பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு. சரியா? பி சி டி இ. இப்ப பாருங்களேன், பி நமக்கு இங்க இருக்கு, சி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததா இருக்கு, டி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததா இருக்கு, இ வந்து அதுக்கு அடுத்ததா இருக்கு. அப்ப அடுத்து என்ன வரும் நமக்கு? அடுத்து நமக்கு அதுக்கு அடுத்ததுன்னா எஃப் வருமா? அப்ப நமக்கு அடுத்ததா எஃப் வரும். நமக்கு எல்லாமே அடுத்தடுத்து வந்திருக்கு. இப்ப நம்ம ரெண்டாவதுலாம் பார்க்கலாமா? எஃப் ஜி ஹெச் ஐ. எஃப் நமக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, அடுத்து ஜி தானே, ஜி நமக்கு அதுக்கு அடுத்தது இருக்கு, அடுத்து ஹெச் அது நமக்கு அதுக்கு அடுத்ததா இருக்கு, அடுத்து நமக்கு ஐ இருக்கு. அப்ப அடுத்து என்ன வரும்? அடுத்து நமக்கு ஜே வருதா? அப்ப நமக்கு இந்த இடத்துல ஜே வரும். இதுவும் நமக்கு அடுத்தடுத்து தான் இருக்குது. இப்ப அடுத்து பாருங்களேன், மூணாவது டைம் பாத்தீங்கன்னா ஏ ஏ ஏ ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே தான் இருக்கு, ஏ ஏ ஏ ஏ. அப்ப அடுத்து என்ன வரும்? திரும்பி நமக்கு ஏ தான் வரப்போகுது. அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா எஃப் ஜே ஏ. இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. இதே மாதிரி இதுக்கு அடுத்து நமக்கு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறுபட்டதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு 4 இது கொடுத்திருக்காங்க. இந்த 4 இதுல 3 இது ஒரே மாதிரி இருக்கும், 1 மட்டும் வேறுபட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை பண்றதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம், ஏல இருந்து இசட் வர. ஏ நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு, பி நமக்கு 2வது இருக்குது, சி நமக்கு 3வது இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இசட் வந்து 26 வரை இருக்குது. இப்ப நமக்கு ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா LPJ இருக்கு, LPJ இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். இப்ப நமக்கு எல்லுங்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருக்குது, அது நம்பர் பாத்தீங்கன்னா 12 இருக்கா, அப்ப என்ன போட்டுக்கலாம்? இது வேணா 12 போட்டுக்கலாம். அடுத்து பி நமக்கு இங்க இருக்குது, அதோட நம்பர் பாத்தீங்கன்னா 16 இருக்கு, 16 போட்டுக்கலாம். அடுத்து ஜே நமக்கு இங்க இருக்கு, அது நம்பர் 10, அப்புறம் 10 போட்டுக்கலாம். இப்ப நமக்கு எல் பாத்தீங்கன்னா பியா மாதிரி இருக்கு, அதாவது 12 பாத்தீங்கன்னா 16 மாதிரி இருக்கு. நம்ம 12 கூட 4 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 16 கிடைக்கும். அப்ப நமக்கு இங்க 4 கூட்டிருக்காங்க. அது 16 10. நம்ம 16ல இருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 10 கிடைக்கும். அப்ப நமக்கு இதுல 6 கழிச்சிருக்காங்களா? இப்ப நம்ம இதே மாதிரி பிக்கு பாக்கலாமா? OIB. இப்ப ஓ பாத்தீங்கன்னா 15, இப்போ 15 பாத்தீங்கன்னா 9 மாதிரி இருக்கு. நம்ம 15ல இருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 9 கிடைக்கும். அடுத்து 9 16. நம்ம 9ல இருந்து 7 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 16 கிடைக்கும். அப்ப முதல்ல 6 கழிச்சு 2வது 7 கூட்டியிருக்காங்க. இப்ப நம்ம இதே மாதிரி சி பார்க்கலாமா? OSM இருக்கு, 15 பாத்தீங்கன்னா 19 மாதிரி இருக்கு. நம்ம 15 கூட 4 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 19 கிடைக்கும். அடுத்து 19 பாத்தீங்கன்னா 13 மாதிரி இருக்கு. நம்ம 19ல இருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 13 கிடைக்கும். அடுத்து டி பார்க்கலாம், MQK இருக்கு, MQK 13 பாத்தீங்கன்னா 17 மாதிரி இருக்கு. நம்ம 13ல இருந்து 4 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 17 கிடைக்கும். 17 பாத்தீங்கன்னா 11 மாதிரி இருக்கு. நம்ம 17ல இருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 11 கிடைக்கும். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா 4 கூட்டிருக்காங்க, அடுத்து 6 கழிச்சிருக்காங்க. அதே மாதிரி சில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 கூட்டிருக்காங்க, அடுத்து 6 கழிச்சிருக்காங்க. அடுத்து டிலையும் பாத்தீங்கன்னா முதல்ல 4 கூட்டிருக்காங்க, அடுத்து 6 கழிச்சிருக்காங்க. நமக்கு இந்த 3 பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு, ஆனா இந்த பி பாத்தீங்கன்னா நமக்கு வேற மாதிரி இருக்குது. இப்ப நமக்கு இதான் வேறுபட்டது. அப்ப நமக்கு வேறுபட்டது ஆப்ஷன் பி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன், இதுல வேறுபட்டது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. CEA, GIE, KMI, OQM அடுத்ததா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம், ஏல இருந்து இசட் வர. ஏ நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு, பி நமக்கு 2வது இருக்கு, சி நமக்கு 3வது இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இசட் வந்து 26 வரை இருக்குது. இப்ப நம்ம கொடுத்துருக்கிறதுல முதல் லெட்டர்லாம் பாருங்களேன், சி இருக்குது, ஜி இருக்குது, கே இருக்குது, ஓ இருக்குது. எடுத்து எழுதிக்கலாம், CGKOன்னு. இப்ப நமக்கு சி வந்து இந்த இருக்கு, இது நம்பர் பாத்தீங்கன்னா 3 இருக்கா, அப்ப நம்ம இங்க 3 போட்டுக்கலாம். அடுத்து ஜி நமக்கு இங்க இருக்கு, இது நம்பர் பாத்தீங்கன்னா 7 இருக்கு, நம்ம 7 போட்டுக்கலாம். அதே மாதிரி கேக்கு பாத்தீங்கன்னா 11, ஓக்கு 15. இப்ப நமக்கு 3 பாத்தீங்கன்னா 7 மாதிரி இருக்கு. நம்ம 3 கூட 4 5 6 7, நம்ம 4 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 7 வருது. அடுத்து 7 பாத்தீங்கன்னா 11 மாதிரி இருக்கு. நம்ம 7 கூட 8 9 10 11, நம்ம 4 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 11 வருது. அப்ப நமக்கு இங்க 4 கூட்டியிருக்காங்க. அடுத்து 11 15 மாதிரி இருக்கு. நமக்கு என்ன இருக்காங்க? இங்க 4 கூட்டியிருக்காங்க, 4. அப்ப அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? நம்ம இந்த 15 கூட நமக்கு 4 கூட்டியிருப்பாங்க. அப்ப என்ன வரும்? நமக்கு 15 4னா 19 வருமா? 19. நம்ம 19 எங்க இருக்கு? 19 இந்த இருக்கு. அதோட லெட்டர் பாத்தீங்கன்னா எஸ் வருது. அப்ப நமக்கு இங்க எஸ் வரும். இப்ப நம்ம இதே மாதிரி ரெண்டாவதுக்கு பார்க்கலாமா? EIMQ. நமக்கு 5 பாத்தீங்கன்னா 9 மாதிரி இருக்கு. நம்ம 5 கூட நம்ம 4 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 9 வரும். அடுத்து 9 13, நம்ம 9 கூட 4 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 13 வரும். அதே மாதிரி நம்ம 13 கூட நம்ம 4 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 17 வரும், 17. அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? நம்ம இந்த 17 கூட 4 கூட்டியிருப்பாங்க, 18 19 20 21. அப்ப நமக்கு 21 வருது. 21 இந்த இருக்கு. அதோட லெட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு யூ வருது. அப்ப நமக்கு இங்க யூ போட்டுக்கலாம். அப்ப இதே மாதிரி மூணாவது பார்க்கலாமா? AEIM. 1 வந்து 5 மாதிரி இருக்கு. நம்ம 1 கூட 4 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 5 வரும். அடுத்து 5 கூட நம்ம 4 கூட்டணும் அப்படின்னா 9 வரும். அடுத்து 9 கூட நம்ம 4 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 13 வரும். அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம இந்த 13 கூட நம்ம 4 கூட்ட வேண்டியதான். 13 + 4 நமக்கு 17 வரும். 17 நமக்கு 17னா இங்க இருக்கு Q. அப்ப நம்ம என்ன போட்டுக்கலாம்? Q போட்டுக்கலாம். அப்ப நம்ம ஆன்சர் பாத்தீங்கன்னா SUQ. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் சி ல இருக்குது. இதே மாதிரி இதுக்கு அடுத்து நமக்கு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.